வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மேயர் அவர்கள் காண்டீபன் அவர்களையும், சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளராக இருக்கக்கூடிய கிஷோர் அவர்களையும் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களது பதவிகளில் இருந்தும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்புரிமையிலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளால் ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய அறிவித்தலின் பிரகாரம் அரியரத்தினம் என்பவர் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டதாகவும், அவர் கொடுத்த ஆலோசனைக்கிணங்க அல்லது பரிந்துரைகளுக்கிணங்க இவர்கள் நிப்பாட்டப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமாக திரு காண்டீபன் அவர்களுக்கோ அல்லது கிஷோர் அவர்களுக்கோ இந்த அரியரத்தினம் அவர்களது பரிந்துரைகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதுவரையில் தாங்கள் என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டோம் என்ற விடயங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலமாகவோ ஏதோ ஒரு வழியிலோ அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் இந்த அரியரத்தினம் என்பவருடைய அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொது வழியிலோ பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ பொதுமக்களுக்கோ அந்த விஷயங்கள் எதுவும் சொல்லப்படவும் இல்லை. ஆகவே அந்த பரிந்துரைகளில் என்ன இருந்தது என்பது எங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் என்ன கூறுகிறான்னு சொன்னால், அரியரத்தினம் அவர்களது பரிந்துரையை தான் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் இவர்களை இந்த உறுப்புரிமையிலிருந்தும் பதவிகளிலிருந்தும் நீக்குவதாக தான் முடிவெடுத்திருப்பதாக சொல்கின்றார். ஆகவே அந்த பரிந்துரைகள் எது என்று வெளியில் இருப்போருக்கு தெரியாத ஒரு இரகசியமான முறையில் இது நடைபெற்றிருப்பதாகத்தான் எங்களுக்கு தோற்றமளிக்கின்றது. ஆகவே அவர் என்ன அடிப்படையில் இதனை செய்தார், அதே இவ்வளவு இரகசியமான முறையில் இந்த பிரச்சனைகளை மக்கள் பொது வழியில் கொண்டு செல்லாமல், அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அறிவிக்காமல், மக்களுக்கு தொடர்பாக அறிவிக்காமல் என்ன காரணத்துக்காக அவற்றை செய்தார் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. மாறாக அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், வவுனியா காண்டீபன் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டு என்று பேசப்படுகிறது. எனக்கு அதில் அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை. அதே போல் சாவகச்சேரி கிஷோர் அவர்களை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி ஆணையாளருடைய சுற்று நிருபத்தை அவர் புறக்கணித்ததென்றும், அந்த சுற்று நிருபத்தை அவர் கிழித்தறிந்தார் என்று சொன்ன அடிப்படையிலும் அந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக இப்போ ஒரு வவுனியா மாநகர சபை ஆரம்பிக்கப்பட்ட 3-4 மாதத்திற்குள் அங்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லுவது ஒரு அர்த்தமற்ற, அதில் எந்தவித உண்மைத்தன்மையும் மற்றொரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அங்கு என்ன விதமான ஊழல், அது உண்மையாகவே ஊழல் நடந்திருந்தால் என்ன விதமான ஊழல், எப்படியான ஊழல் என்பதை முதலாவதாக அவர்கள் வெட்ட வெளிச்சமாக கூச்ச நாச்சமின்றி வெளியில் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் ஆளுநரால் தெரிவிக்கப்படவில்லை என்பது முதலாவது விடயம். அதே போலத்தான் உள்ளூராட்சி ஆணையர்களுடைய சுற்று நிருபத்தை ஒரு உறுப்பினர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுவதற்கு அவருக்கு அந்த உரித்திருக்கின்றது. அவருடைய சுற்று நிருபத்தை அவர் அனுப்பலாம், சுற்று நிருபத்தை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்பது அல்ல. சுற்று நிருபம் எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஏதோ சட்டத்திட்டங்கள் என்பது அல்ல. அதுவும் ஒரு உள்ளூராட்சி ஆணையரால் விடுவிக்கப்படக்கூடிய சுற்று நிருபம் என்பது அதை பற்றின விமர்சனங்கள் வைப்பது அல்லது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது ஒன்றும் தவறான செயலாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த வகையில் அவ்வாறான ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனத்தை வைத்தது என்பதற்காக அவரை பதவியிலிருந்து மாத்திரமல்ல உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாகவும் கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால், அது என்ன அடிப்படையில் அவ்வளவு பாரதூரமான முடிவுகளுக்கு ஆளுநர் போயிருக்கிறார் என்று சொன்ன ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே இவர்கள் இந்த முதலாவதாக பரிந்துரைகள் என்ன என்பது மக்களுக்கோ சம்பந்தப்பட்டவருக்கோ தெரிவிக்கப்படவில்லை என்பது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு இதற்கான அதிகாரங்கள் இருக்கிறதா? ஒரு சமயத்தில் அவர் ஒரு முதல்வர் பதவியில் இருந்தோ, அதாவது மாநகர முதல்வர் பதவியில் இருந்தோ அல்லது பிரதேச நகர சபையினுடைய உதவி தவிசாளர் பதவியிலிருந்தோ அவர்களை நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கென்று கூறலாம். ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை, மக்கள் தேர்ந்தெடுத்தவர்களை
இவர் ஒரு தான் தோன்றித்தனமான முறையில் அவர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு இவருக்கு யார் அதிகாரங்கள் கொடுத்தது? ஒன்றில் அவர்கள் நீக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தால் அது கட்சிக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஒருவர் தவறிழைத்தால் அவரை நீக்குவது மாத்திரமில்லை, அது கூட தேர்தல் ஆணையாளருக்கு அவர்கள் அறிவிக்க முடியும். என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் அவரை நீக்குகிறோம் என்று தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்க முடியும். தேர்தல் ஆணையாளர் தான் அது சம்பந்தமான இறுதி முடிவை எடுப்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இருக்கிற பொழுது ஆளுநர் தான் விரும்பியவாறு ஒருவரை நிறுத்துவது, அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவரது உறுப்புரிமையை இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு பாரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் அவர் அப்படியே நிலை வருமாக இருந்தால் அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றம் அதற்கான விடயங்களை விசாரணை செய்து அவர் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இலங்கையில் நீதித்துறை என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் ஊடாக ஒருவரை நிறுத்துவது போன்ற விடயங்களை அது ஒரு ஆளுநரும் செய்ய முடியாது, ஜனாதிபதியும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அதுக்கான ஒரு நீதித்துறை என்று சொன்ன ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த இந்த தங்களது பரிந்துரைகளை அவர்கள் நீதித்துறைக்கு சொல்லி இருக்கலாம், நீதித்துறைக்கு கொடுத்திருக்கலாம், அதுக்கான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கலாம், அதற்கூடாக அவர்கள் செயற்பட்டிருக்கலாம். அதனை விடுத்து தனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய என்ற ஒரு மமதையில் மக்கள் தெரிவு செய்தவர்களை விலத்துவதற்கு நீக்குவதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. இரண்டாவது ஒரு விடயம் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இந்த 2 பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள். வவுனியாவில் நிறுத்தப்பட்ட காண்டீபனும் சரி அல்லது சாவகச்சேரியில் கிஷோரும் சரி, அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள். அவ்வாறு இருக்கையில் எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. என்ன, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRL, டெலோ, புலோட், சமத்துவ இயக்கம் மற்றும் ஜனநாயக போராளிகள் போன்ற 5 அமைப்புகள் இருக்கின்றன. இதில் புலோட் அமைப்பு அவர்களும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநர் என்பவர் முந்தி அரசாங்க அதிபராக இருந்த காலகட்டத்தில் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒதுக்கிய பணம், சுன்னாகத்தில் ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டுவதற்காக ஒதுக்கிய பணம் போஸ்ட் ஆஃபீஸ் முழுமையாக கட்டுப்படாமலே அறகுறையான நிலையிலே அதெல்லாம் முடிந்து விட்டதாக சொல்லி அதனை கண்ட்ராக்ட் எடுத்தவரையும் அதிலிருந்து நிப்பாட்டி அந்த கட்டடம் முழுமையாக முடியாமல் ஒரு வருஷம் விழுபட்டு பிறகு திரு சித்தார்த்தன் அவர்கள் பாராளுமன்றம் சென்று பாராளுமன்றத்தில் பேசி மீண்டும் காசு ஒதுக்கப்பட்டுத்தான் அதனுடைய வேலைகள் முடிவடைந்தது. ஆகவே நாங்கள் அப்போ ஆளுநருடைய பழைய விடயங்களை கிளறுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் ஆளுநர் அவ்வாறான ஒரு ஐயத்தில், அதாவது இந்த நீக்கப்பட்டவர்கள் 2 பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முக்கியமாக அவர்கள் புலட் அமைப்பை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றுகின்றது, இவர் அது ஒரு பழிவாங்கல் முயற்சியாக கவர்னர் இதனை செய்திருப்பாரா? ஏனென்று சொன்னால் அவர் உண்மையாகவே இவரை விலத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் பாரதூரமான குற்றங்கள் இழைத்தவர்களாக நாங்கள் கருதவில்லை. அந்த பாரதூரமான குற்றங்கள் இருந்திருக்குமாக இருந்தால் அது வேறு விடயம். ஆனால் அப்படி இல்லாமல் இவர் செயற்படுவது என்பது சில சமயங்கள் பல காலத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விடயத்துக்கு இப்பொழுது அவர் ஏதோ ஒரு பழிவாங்குவதாக எண்ணிக்கொண்டு அதனை செய்கிறாரா என்று எங்களுக்கு விளங்கவில்லை. இல்லாவிட்டால் ஆளுங்கட்சிக்கு சார்பாகத்தான் நடப்பதாக தோற்றமளிக்க விரும்புகிறாரா என்று சொன்னால் வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் சரி, அது முக்கியமாக அங்கு நாங்கள் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் இப்பொழுது அந்த வவுனியா மாநகர சபை என்பது இயங்கி வருகின்றது. ஆனால் அவற்றை குழப்பி அரசாங்க தரப்புக்கு கையளிப்பதற்கு இவர் விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வியும் விழுகின்றது. ஆகவே இவ்வாறான ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளை தமிழ் தரப்பால் எங்களால் 1% ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநர் நடத்திய செயற்பாடு என்பது தவறானது, பிழையானது. ஆளுநர் அந்த விடயங்களை பின்வாங்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் நிச்சயமாக அவர் அதை செய்யாவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் போகிறதுக்கான சகல ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். ஏதென்று சொன்னால் இது சட்டவிரோதமானது என்பதற்கு அப்பால் இது ஒரு ஜனநாயக விரோதமானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நிறுத்துவதற்கு எந்த விதமான சட்டத்திலும் அவருக்கு நிச்சயமாக வழங்கப்படவில்லை. அது ஒரு அமைச்சருக்கு அது இருக்குமாக இருந்தால் கூட
அந்த அமைச்சர் இல்லாத நேரத்தில் அவர் தான் தோன்றித்தனமான முடிவுகளை அவர் எடுக்க முடியாது. மாகாண சபைக்கு பொறுப்பாக அவர் இருக்கிறார் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் தோன்றித்தனமான முடிவுகள் எடுக்கவோ ஜனநாயக விரோதமான முடிவுகள் எடுக்கவோ அவருக்கு எந்த விதமான ஆணைகளும் அவருக்கு நிச்சயமாக கிடையாது. ஆகவே அந்த வகையில் நடந்து முடிந்த இந்த விடயங்கள் என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் எல்லோரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு மிக நீண்ட கால அனுபவம் உள்ள நிர்வாக அனுபவம் உள்ளவர் என்று கூறப்படுகின்றார். ஆனால் அவ்வாறு அனுபவம் உள்ளவர் இவ்வாறான ஒரு முடிவுகளை எடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு விஷமத்தனமான ஒரு விடயமாகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆளுநர் இப்படியான நடவடிக்கைகளை தயவு செய்து நிறுத்தி கொள்ள வேண்டும். அவரால் அவ்வாறான விஷயங்களை நிறுத்த முடியாவிடில் அவர் ஏற்கனவே அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் நேர காலத்துக்கு ஓய்வு பெற்று வீட்டுக்கு போனவர். ஆகவே அவர் ஏற்கனவே அவர் இருக்க வேண்டிய காலத்துக்கு முன்பாகவே அவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உட்பட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் சரியாக கையாள மட்டும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கள் ஏனைய கட்சிகளை பழிவாங்குவதன் மூலமாகவோ ஆளுந்தரப்புக்கு கூஜா தூக்குவது போன்ற செயற்பாடுகள் மூலமாகவோ அவர்களது உறுப்புரிமையை பறிப்பதென்பது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலைகளை இல்லாமல் செய்வதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. ஆகவே நாங்கள் மிக மிக இதனை கண்டிக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இதற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம். ஆனால் அவர் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து ஆளுநர் செயற்பட வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். சமகால நிலைமைகள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது.